வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதல்ல சூரியனை பார்ப்போம். சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி தான், ஆனாலும் ராசி மேலே இருக்கிறது நல்லது தான். ஏன்னா ராசியில் சூரியன் இருக்கும்போது அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களையும் நம்ம செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். நீண்ட நாளாக ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிருந்துருப்போம், செய்ய முடியாது. இப்போ ஏதோ ஒரு ஆஃபீஸரை போய் பார்த்து நமக்கு ஏதாவது தேவைன்னு கேட்டு வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் இவ்வளோ நாள் வந்திருந்திருக்காது, ஆனால் இப்போ வரும். ஸோ இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்குறது அல்லது அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு உதவிகள் வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இரண்டாவது இடத்துல சனி இருக்கார். அது 7.5 சனி தான். சனி பகவான் எப்பயுமே வந்த உடனே பாதிக்கிறது கிடையாது, அவர் விலகிற போது தான் பாதிப்பார். இப்போதைக்கு அவர் விலகிற சூழ்நிலையில் தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் லைட்டாக பாதிப்புகள் தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சிலருக்கு சரியாக வேலையை கொடுக்க மாட்டார், தொழிலை கொடுக்க மாட்டார், அதே மாதிரி பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார், கடன் காட்சிகளை உருவாக்கி விட்டுருவார், அல்லது உடல் நலத்தை பாதிப்பார். இப்படி ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், அப்புறம் மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. சுக்கிர பகவான் வேறு உங்களுடைய ராசிக்கு 2ல் இருக்குது. சுக்கிர பகவான் 2வது ராசியிலேருந்து ஏதாவது ஒரு வகையில் நமக்கு காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், வர வேண்டிய பணம் வரும். அதனால் பொருளாதாரம் இந்த மாதம் கொஞ்சம் விருத்தி அடையுங்க. சுக்கிர பகவான் 3வது ராசிக்கு வேறு தை மாதம் 15ஆம் தேதி போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு இந்த ஒரு சொத்தை கொடுத்துட்டு ஒரு சொத்து வாங்குறது, ஒரு வீடை கொடுத்துட்டு ஒரு வீடு வாங்குறது, வீடு மாறுறது, ஊர் மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் சொத்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். தாயார் விஷயத்தில் விரயம் ஏற்படும். இப்போ தாயார் விஷயத்தில் விரயம் ஏற்படும்னா தாயாருக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லாமல் போயிடும். அதனால் மருத்துவ செலவுகள் வரலாம். சொத்தில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும். குரு பகவான் 5வது ராசியில் தான் இருக்கார். 5வது ராசியில் குரு இருந்தால் புத்திரஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல யோகங்களும் நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்போ இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே குழந்தை இருந்தால் கூட அடுத்த குழந்தை வேணும்னா கூட உங்களுக்கு பிறக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. செவ்வாயை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ல் தான் இருக்குது. 7ல் செவ்வாய் இருந்தால் நம்மளை டென்ஷன் பண்ணுற கிரகம் தான். சமீப காலமாக பாருங்களேன், ஒரு 2-3 மாதமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நிறைய டென்ஷன் வரும், நிறைய கோபதாபம் வரும், யார் கூட சண்டை போடணும் போலையே இருக்கும். குறிப்பாக உங்களுடைய கணவன் அல்லது மனைவி அவங்களோட தான் அந்த சண்டை போடணும் போல் இருக்கும், அவங்கள ஏதாவது பண்ணணும் போலையே இருக்கும். அவ்வளோ ஆத்திரமாக வரும், அவ்வளோ கோபமாக வரும். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுவாங்க, அவங்க சைடு ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கும். அப்போ ஒரு சில நேரத்தில் இந்த தவறான உறவுகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், அதனால பிரச்சனை வந்துடும். அல்லது அவங்க வீட்டு வகையில் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவு வந்துடும். வந்ததுனால அவங்க நிறைய கோபதாபத்தோடு இருப்பாங்க. இல்லைன்னா என்னடா இப்படி நடந்துருச்சேன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் இந்த போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமாங்கிற மாதிரியெல்லாம் எண்ணங்கள் கூட வந்துடும். அதெல்லாம் வரக்கூடிய ஒரு மாதமாக இப்போ இருக்குது. இந்த பிரச்சனை நமக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னா தை மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் 6வது ராசிக்கு போயிடுவார். 6வது ராசிக்கு செவ்வாய் போயிட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோபதாபம், டென்ஷனு, பிடிவாதம், சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்காது. மனசு ஓரளவுக்கு அமைதியாயிடும். ஆனால் சொத்து பத்துக்கள் விரயமாகும். இப்போ நீங்கள் ஏதாவது சொத்து வச்சுருந்தீங்கன்னா சொத்தை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு சகோதர விஷயத்தில் தொந்தரவு வரும். அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா என்னடா அவங்களாம் இப்படி நடந்துக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். நீங்கள் மாற்றணும்னு நினச்சா தாராளமாக மாற்றிக்கலாம். கேது பகவானை பொறுத்தளவுக்கு 9ல் தான் இருக்குது. அதனால் ஒரு சிலருக்கு வேலை இழப்புகள் ஏற்பட்டுரும். வேலை இழந்தாலும் மறுபடியும் வேலை கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வெளிநாடு சார்ந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்னா விசா வேணும்னா கிடைக்கும், பிஆர் வேணும்னா கிடைக்கும், கிரீன் கார்டு வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கணுன்னாலும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை பார்க்கணுன்னாலும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். புதன் பகவான் வேறு 12ல் தான் இருக்கார். புதன் 12ல் இருந்தால் கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கும். இந்த தை மாதம் ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். தை 6க்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த நினச்ச காரியங்கள் நல்லா கை கொடும். கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். நீங்கள் படிக்கணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது படிக்கிறவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நிறையா வரும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் பிரிஞ்சிருந்தால் பிரிஞ்ச சொந்த பந்தங்களை ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இந்த மாதம் அதிகமாகவே வருங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் தை 6க்கு அப்புறம்.
அதாவது நம்ம ஒரு வேலை பார்க்குறோம்னா அடிக்கடி லீவ் போடுற மாதிரி வரும், அல்லது சொந்த தொழில் பண்ணால் லீவ் விட்டுட்டு கூட வேறு எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்தளவுக்கு இவ்வளவு நாள் இருந்ததை காட்டிலும் அந்த கடுமையான தோஷங்கள் இந்த மாதத்தில் விலகுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த கடுமையான ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த தை மாதத்தில் இருக்கிற மாதிரி தெரியலை, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.